நீங்கள் பகிர்ந்துள்ள தகவல்கள் தற்போதைய நவீன ஊட்டச்சத்து அறிவியல் மற்றும் பல சமீபத்திய ஆய்வுகளின் முடிவுகளோடு ஒத்துப்போகின்றன. இவை பற்றிய சில சுருக்கமான விளக்கங்கள். வெண்ணெய் மற்றும் சிவப்பு இறைச்சி, இயற்கை கொழுப்புகள், சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், நேரடியாக இதய நோய்க்கு காரணமல்ல என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை விட இயற்கையான இறைச்சியும் வெண்ணெயும் மேலானது. முட்டை. முட்டையில் உள்ள கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை நேரடியாக அதிகரிப்பதில்லை. இது உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் சத்துக்களை கொண்டுள்ளது. கொழுப்பு, ஃபேட், ஆரோக்கியமான கொழுப்புகள், ஹெல்தி ஃபேட்ஸ், உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகின்றன. சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்துக்களே, கார்ப்ஸ், பெரும்பாலும் உடல் எடை கூட காரணம். விதை எண்ணெய்கள், சீட் ஆயில்ஸ், சோயாபீன், சூரியகாந்தி போன்ற விதை எண்ணெய்களில் ஒமேகா 6 அதிகமாக இருப்பதால் அவை உடலில் வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கக்கூடும். உணவு சாயங்கள், செயற்கை நிறமூட்டிகள் குழந்தைகளிடம் கவனக்குறைவு மற்றும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவை தவிர்க்கப்பட வேண்டியவை. உப்பு. சுத்திகரிக்கப்பட்ட உப்பை விட தாதுக்கள் நிறைந்த இயற்கை உப்பு, கல் உப்பு / இமயமலை உப்பு உடலின் மின்பகுபொருள், எலக்ட்ரோலைட்ஸ் சமநிலைக்கு அவசியம். இவை தவிர சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். இந்த மாற்றங்களை உங்கள் உணவில் கொண்டு வர ஏதேனும் உணவுத் திட்டம், டயட் பிளான் தேவையா? ஆதாரங்கள்: Saturated Fat and Heart Health, BMJ, Eggs and Cholesterol, Harvard Health, Dietary Fat and Weight Gain, PubMed, Food Dyes and Health, Healthline, Seed Oils and Inflammation, NIH, Red Meat and Heart Disease, Science Daily.